ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம், சோத்திரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு வேத வசனம். அதிகமாக நம்ம சங்கீதங்களை வாசிச்சிருப்போம். இந்த சங்கீதங்களை அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா தாவீது அதிக சங்கீதங்களை அவர் பாடியிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சங்கீதத்தையும் கூட தாவீதின் போதக சங்கீதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தாவீதின் சங்கீதமாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த இடத்துல, இந்த சங்கீதத்தில் ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றார். ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீது நல்ல ஒரு ஆன்மீக தகப்பன், ஒரு தலைவன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆண்டவரை அவர் பின்பற்றுவது அவருடைய சங்கீதங்களிலிருந்து நிறைய வாசித்தோம் அப்படின்னா அவர் ஆண்டவரை எப்படி பின்பற்றுகிறார் என்றும், ஆண்டவரை எப்படி நேசிக்கிறார் என்றும், ஆண்டவர் விரும்புகிற காரியத்தெல்லாம் எப்படி செய்கிறார் என்றும் நம்ம சங்கீத பகுதியில் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆகவே தான் ஆண்டவரும் இந்த தாவீதை அதிகமாக அவரும் நேசித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதை கூட என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்கிறார். சும்மா ஆண்டவர் ஒருத்தர் மனுஷனை அப்படி சாதாரணமாக ஆண்டவர் சொல்ல முடியாது. ஆண்டவர் சாதாரணமாக ஒரு மனுஷனை தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் தாவீது ஆண்டவருக்கு பிரியமானது என்னது அப்படின்னு ரொம்ப ஆராய்ந்து பார்க்குறவர். அவருக்கு எது பிடிக்கும், அவர் எதை விரும்புகிறாரு, அவர் எதை வெறுக்கிறாரு அப்படிங்கிறத அவர் கண்டுபிடித்து அவர் விரும்புகிற காரியத்தை செய்கிறவராக அதிகமான வரைக்கும் என்ன செஞ்சார், தாவீது காணப்பட்டார். ஆகவே தாவீதை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீ என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானவன் அப்படின்லாம் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆகவே ஆண்டவர் இங்கே தாவீதுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் உனக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். அல்லேலூயா. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் என்ன செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை கர்த்தர். நம்ம ஆண்டவருக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது. அதில் ஒரு பெயர் தான் என்னது, ஆலோசனை கர்த்தர் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அவர் செயலிலே ஆச்சரியமானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செயலிலே மகத்துவமானவர், ஆலோசனையில் அவர் ஆச்சரியமானவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே தாவீதுக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்கிறார். ஆண்டவருக்கு தாவீதுக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அது அப்படி நடந்தது. தாவீது ஆரம்ப காலத்தில் அவர் ஆடு மேய்க்கிறவர் தான் இருந்தார். ஆடு மேய்க்கிறவராக இருந்தாலும் அதன் பின்பு தேவன் தான் அவரை உயர்த்துகிறார். அவனை அரசனாக மாற்றுறார். ஆடு மேய்க்கிறவனை அரசனாக மாற்றி அந்த அரச ராஜ்ய பாரத்தில் அவனை நித்திய காலமாக ஆண்டவர் அவனை வச்சார். ஏனென்றால் அந்த ராஜ்ய பாரம் சீக்கிரம் விழாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவன் அவனுக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுத்தார். அவன் மேல் அவன் கண்ணை வைத்து அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார். தாவீதுக்கு அனுபவங்கள் இருந்தது, திறமைகள் இருந்தது, ஆள்பலம் இருந்தது, பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க. எதையுமே தாவீது சார்ந்து கொள்ள மாட்டார். அவர் தேவன்றதெல்லாம் கேட்பார். ஆலோசனை கேட்டு கேட்டு தேவனுடைய ஆலோசனையை கேட்டு ஒவ்வொன்றையும் அவர் செயல்படுத்துகிறார். ஆகவேதான் அவர் சங்கீதத்தில் சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன் அப்படிங்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய ஆலோசனை நித்திய காலமாய் நிலை நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய ஆலோசனையின் தொகை எவ்வளவு அதிகம் அப்படின்லாம் சொல்லிட்டு தன் சங்கீதத்தில் அவர் தேவனை துதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்க தாவீதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் தாவீதானாலும் சரி, தாவீதுடைய ஆட்கள் போனாலும் சரி, எல்லா யுத்தத்திலும் அவங்க ஜெயத்தை பெற்றார்கள். தேவ ஆலோசனை அப்படி வெளிப்பட்டது. வேதத்தில் அநேகருக்கு தேவன் ஆலோசனை கொடுத்தார். அநேகர் தேவ மனிதர்களிடத்தில் ஆலோசனை கேட்டாங்க. ஒன்று நம்ம தேவனிடத்தில் நேரடியாக ஆலோசனை கேட்டு நமக்கு நல்ல ஒரு ஆண்டவரோடு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா, ஆவியானவரோடு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்துச்சுன்னா ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். அப்படி இல்லாத பட்சத்தில் தேவ மனிதர்களிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்கணும். சில நேரம் நம்ம யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் அப்படின்னு இருக்கு. அப்போ துன்மார்க்கும் நமக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். அப்போ நம்ம கேட்டு செயல்படணும். யார்கிட்ட ஆலோசனை கேட்குறோம் அப்படிங்கிறது என்னது,
ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவுதான் வயது முதிர்ந்தவர்கள் இருந்தாலும், அனுபவத்தில் சிறந்தவர்களாக இருந்தாலும், சிலருடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுறாங்க. மோசைக்கு அவனுடைய மாமனாக இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுக்கு மாமனா ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீர் ஒருவராய் இந்த பாரத்தை என்ன செய்யக்கூடாது, சுமக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். மோசே ஆண்டவரோடு பேசுகிற மனிதர் தான், முகமுகமாய் ஆண்டவரை தரிசித்த ஒரு மனிதர் தான், ஆண்டவருடைய குரலை கேட்ட ஒரு மனிதர் தான். ஆனாலும் தன் மாமனாகிய எத்திரோ அவர் ஆலோசனை கொடுத்த பொழுது மோசே அந்த ஆலோசனை கேட்டார். பாருங்க, இவருக்கு என்ன தெரியும், இவருக்கு ஆண்டவரை பற்றி என்ன தெரியும், தேவனை பற்றி என்ன தெரியும் சொல்லி மோசே அது அற்பமாக என்னல்ல. யார் ஆலோசனை கேட்பாங்க அப்படின்னா, தாழ்மை உள்ளவர்கள் தான் ஆலோசனை நிச்சயவாங்க கேட்பாங்க. ஆமேன். தாழ்மையின் சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் தங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு தாழ்மையின் சிந்தை இருந்திருந்தாலும் நம்ம ஆலோசனை கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே அந்த ஆலோசனை கேட்டார். பாருங்க, யாக்கோபுக்கு ஆண்டவரே ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. லாபான் அவனை ஏமாத்துறான்னு தெரியுது. லாபான் அவனை ஏமாத்துறான்னு தெரிஞ்ச உடனே ஆண்டவர் ஒரு தேவ தூதனை அனுப்பி, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் நான் கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவனை என்ன செய்யறாரு, அவர் என்ன செய்யறார், அவருடைய ஆடுகள் பொழிவதற்கு நீ என்ன செய்யணும், நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தேவ தூதனை அனுப்பி, ஆதி 30ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி யாக்கோபுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். யாக்கோபே, லாபான் உன்னை ஏமாற்றுகிறது நான் அறிந்திருக்கிறேன், நான் கண்டேன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. அவனுடைய பெருக்கத்துக்கு, அவனுடைய ஆடுகள் பெருக வேண்டுமானால் நீ என்ன செய்யணும். அதான் நிறைய பிஸ்னஸ் மேன் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க, இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த வசனத்தை பார்த்த உடனே ஆண்டோட கேட்பாங்க, ஆண்டவரே நாங்கள் இதில் எப்படி பெருகணும், இதில் எப்படி வளரணும், இதற்கு நாங்கள் என்ன செய்யணும். ஏன்னா யாக்கோபுக்கு ஒன்றும் தெரியல. ஆகவே ஆண்டவர் யாக்கோபை நேசித்தபடினாலே, யாக்கோபை சிநேகித்தபடினாலே யாக்கோபுக்கு ஒரு தேவ தூதனை அனுப்பி ஆலோசனை சொல்லுகிறார். அந்த ஆடுகள் எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது தண்ணீர் குடிக்க வருகிற வேளையில் நீ என்ன செய்ய வேண்டுமானால் அதற்கு முன்பாக நீ போட வேண்டிய காரியம் என்ன என்பதை குறித்து ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். அந்த ஆலோசனையை கேட்டு யாக்கோபு செய்த வேளையில் அங்கே ஒரு பெருக்கம் ஆரம்பித்தது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லா விஷயத்திலையும் ஒரு பெருக்கத்தை, ஒரு மேன்மையை, ஒரு உயர்வை, ஒரு சில சிக்கல்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கு ஆலோசனை தேவைப்படுகிறது. ஆகவே தான் நம்ம முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்படி ஆண்டவருக்கு நமக்கு நல்ல ஒரு ஆண்டருடைய குரலை கேட்கக்கூடிய அனுபவம் இல்லைன்னா, தேவ மனிதர்களிடத்துல, இல்லை உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாஸ்டர் இடத்துல, ஊழியக்காரர் இடத்துல நீங்கள் ஆலோசனையை கேட்டு செய்ய அது நலமாய் நமக்கு முடியும். ஆமென், அல்லேலூயா. ஆலோசனைக்காரர் உண்டானால் என்ன உண்டாகுமா, சுகம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அநேக ஆலோசனைக்காரர்களால் ஜெயம் கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன செய்வார்கள், சீர்கட்டு போவார்கள் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஆலோசனை கேட்கணும். முதல்ல ஆண்டவரே ஆலோசனை கொடுக்கிறார். இப்போ பாருங்க, தாவீது ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டார். ஆண்டவரே, அவர் ராஜாவாக இருந்தாலும், அவர் ஒரு தலைவனாக இருந்தாலும், அவர் என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு ஒரு யுத்தத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இடத்துல போய் தங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல வாசம் பண்ணுகிறதா இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் அங்கே போகலாமா, அங்கே தங்கலாமா, அங்கே குடியிருக்கலாமா. சிலரும் கேட்பாங்க, குடியிருக்கிறதுக்கு போய் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு. ஆண்டவர் தான் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ எதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம ஞானத்தை பயன்படுத்தி நம்ம எல்லாம் ஆராய்ந்து பார்த்து விசாரித்து நம்ம போய் தங்கிட வேண்டியதானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் தாவீது அப்படி அல்ல. தாவீது தேவனிடத்திலே கேட்குறாரு, குடியிருக்கிற இடம் எது, நான் எங்கே குடியிருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் 2 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, யூதாவின் பட்டணங்களில் இப்போ பாருங்க, யூதாவின் பட்டணங்களில் போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறார். என்ன கேட்கிறாரு, யூதாவின் பட்டணங்களில் போய் நான் குடியிருக்கலாமா அப்படி கேட்கிறார். யூதாவின் பட்டணத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆண்டவரே நாங்கள் போய் தங்கலாமா அப்படின்னு கேட்கிறார். இப்போ நீங்களும் ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஒரு ஊருக்கு போய் குடியிருக்கணும், தங்கலாம்னா கேட்பீங்களா? கேட்கணும். அதான் ரொம்ப நல்லது. ஏன்னா என்னைக்குமே கர்த்தருடைய வழிநடத்துதலை நம்ம தெரிந்து போனோம் அப்படின்னா நமக்கு அங்கே பாதுகாப்பு இருக்கும், பராமரிப்பு இருக்கும், நமக்கு வழிநடத்துதல் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். யூதாவின் பட்டணங்களில் போய் தங்கலாமா, குடியிருக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு கர்த்தர் என்ன சொல்றாரு, போ என்றார். ஆமென். இப்போ ஆண்டவர்கிட்ட இவர் கேட்காமலே செஞ்சிருக்கலாம். நிறைய அவருக்கு ஆட்கள் இருக்கிறாங்க,
படை வீரர்கள் இருக்கிறாங்க. ஒரு ராஜா என்ன செய்வார், அப்படியே மந்திரியை அழைத்து, மந்திரியாரே, நான் இந்த எந்த பட்டணங்களில் போய் ராஜா குடியிருக்கலாம், நீங்கள் போய் சேவகர்களை அனுப்பி ராஜா குடியிருக்கக்கூடிய வசதியான இடம் இது, போய் பார்த்துட்டு வாங்க, எல்லாம் ஒரு சர்வே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆளை அனுப்பியிருக்கலாம். ஆனால் யாருமே அவர் விசாரிக்கலை, யாரிடத்திலுமே கேட்கல. அவர் யார்கிட்ட கேட்குறாரு, தேவனிடத்தில் கேட்குறாரு, நாம் போகலாமா, நாங்கள் தங்கலாமா. அப்போ பாருங்க, எல்லாவற்றிலும் தாவீது தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிற மனிதராக இருந்தார், ஆலோசனை கேட்குறாரு. ஆகவே தான் தாவீது என்ன செய்கிறார், தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவர். என்னன்னா, நான் எங்கே தங்கணும், எங்கே குடியிருக்கணும். சில நேரம் ஆண்டவர் குடியிருக்கிற இடத்துக்கு கூட என்ன செய்வார், ஈசாக்கு எகிப்துக்கு போக வேண்டும் நினைக்கிறாரு. எகிப்துக்கு போகணும்னு நினைக்கிற வேளையில் ஆண்டவர் ஈசாக்கிட்ட சொல்லுகிறாரு, நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்கிற இடத்துல குடியிரு அப்படிங்கிறாரு. ஆமென். இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு, எங்கே நீ வாசம் பண்ணணும், எங்கே குடியிருக்கணும் அப்படின்னு குடியிருப்பின் எல்லைகளை கூட கர்த்தர் என்ன செய்கிறாரு, குறித்து வச்சிருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. இப்போ தாவீது கேட்குறார், யூதாவின் பட்டணங்களை போய் நான் குடியிருக்கலாமா, கர்த்தர் போ என்றார். அதோடு நிறுத்தி கொள்ளலை, மறுபடி கேட்குறாரு, யூதாவின் பட்டணங்களிலே நான் எங்கு போகணும். அதை வாசிங்க தொடர்ந்து அந்த வசனத்தை. எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு எப்ரோனுக்கு போ என்றார். யூதாவின் பட்டணங்கள் பறந்து விரிந்து இருக்கிறதே ஆண்டவரே, யூதாவின் பட்டணங்களிலே நான் எங்கு குடியிருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிய முடியாது சொன்னால், இப்போ நீங்கள் சுரண்டையில் நான் குடியிருக்கலாமா அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க. ஆண்டவர் சொல்றார் போ அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் தாவீது அதோட நிறுத்துக்கொள்ளலை. சுரண்டையில் நிறைய பகுதி இருக்குது, ஆலடிப்பட்டி இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, சோத்திரம் அண்ணா நகர் இருக்குது, சிவகுருநாதபுரம் இருக்குது, இப்படிலாம் நிறைய பகுதி இருக்குது. அவர் கேட்குறாரு, சுரண்டைக்கு போகலான்னு சொன்னே உடனே கிளம்பி போகல, யூதாவின் பட்டணங்களை குடியிருக்கலாமா போ அப்படிங்கிறார் கர்த்தர். உடனே சொல்றார், யூதாவின் பட்டணங்களை எவ்விடத்திற்கு போகலாம், கர்த்தர் சொல்றார் எப்ரோனுக்கு போ. ஆமென். அப்போ இதெல்லாம் கர்த்தர் எப்போ சொல்றாரு, கேட்கும் போது தான் சொல்றாரு. அப்போ நீங்கள் ஆலோசனை கேட்கணும், ஆண்டவர்கிட்ட ஆவியானவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். இல்லை உங்களுக்கு நியமிக்கப்பட்ட தேவ ஊழியக்காரர் இடத்துல ஆலோசனை கேட்டு நீங்கள் செய்யும் பொழுது அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும், ஜெயம் கிடைக்கும். ஆமென். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் ஆனால் ஜெயம் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தாவீது ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்துல மாத்திரமா ஆலோசனை கேட்டாரு, அங்கே இருக்கிற சங்க தலைவர்களிடத்துல, மூப்பர்களிடத்துல அவர் ஆலோசனை கேட்கிறாரு. ஒரு முறை தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவங்க என்ன செய்யணும், அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது தாவீது என்ன செய்கிறார் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கே இருக்கிற மூப்பர்களிடத்துல, ஆலோசனை சங்கத்தினிடத்துல அவன் என்ன செய்கிறார் என்றால் அவன் ஆலோசனை கேட்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி, 1 நாளாகமோ 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, தாவீது பாருங்க ஆண்டவரிடத்திலையும் ஆலோசனை கேட்கிறாரு, அவரை சுற்றி இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தலைவர்களோடும் அதிபதிகளோடும் அவர் ஆலோசனை பண்ணி தேவனிடத்திலையும் ஆலோசனை கேட்கிறாரு. அங்கே இருக்கிற மூப்பர்கள், 100 அதிபதிகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 100 பேருக்கு தலைவரோடு அவங்களோடலாம் ஆலோசனை பண்ணி பாருங்க, தேவனுடைய உடன்படிக்கை பற்றி எப்படி கொண்டு வரலாம், இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சக மனிதர்களோடு. அப்போ தாவீது எவ்வளோ ஒரு தாழ்மை இருக்குன்னு பாருங்க. அவர் எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதா, என் சர்வீஸில் நான் பார்க்காதா அப்படின்னு அவர் நினைக்கல. அவர் என்ன செய்கிறார், ஆலோசனை பண்ணி இந்த பெட்டியை எப்படி கொண்டு வரலாம், உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரணும், எப்படி கொண்டு வரலாம், முதல் முறை நம்ம இப்படி தவறாக கொண்டு வந்தோம், நமக்குள்ள பெரிய அடி விழுந்துட்டு இப்போ மறுபடியும் நம்ம அதை கொண்டு வர நினைக்கிறோம், இதை எப்படி செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு கலந்து ஆலோசிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அவருக்கு சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆலோசனை எவ்வளவு அதிக தேவையா இருக்கிறது. எல்லா காரியத்துக்கும் நமக்கு ஆலோசனை வேணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம அறிவில் குறைவுள்ளவர்கள் தான், நமக்கு எல்லாமே என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அல்லேலூயா.
அவர் ஆலோசனை கர்த்தர். அவருடைய ஆலோசனை நித்திய நித்திய காலமாய் நிலை நிற்கும். அவருடைய ஆலோசனை உறுதிப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம தேவனிடத்தில் நம்ம கேட்க பழகணும். வேதத்தில் பாருங்க, ஒரு சிலர் தேவனிடத்தில் ஆலோசனை கேளாம, கர்த்தர் ஸ்தோத்திரம், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், அவர்களின் ஆலோசனையை அவர்கள் தள்ளினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழி 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நீங்கள் என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் என்ன செய்தீர்கள், தள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே 30ஆம் வசனத்தில் என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறாரு, ஆனால் அவங்க அது விரும்பலை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாரு அநேக முறை, எப்படி அதை சுதந்திரிக்கணும், எப்படி நீங்கள் அதை ஜெயிக்கணும், எப்படி அதை கடந்து போகணும். இவன் பாருங்க, யோர்தானை கடக்கிறதுக்கு என்ன செய்யணும், கர்த்தர் ஆலோசனை கொடுத்தாரு. எரிகோவை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும், சுற்றி வாங்க. இவர்கள் தேவன் சொல்லபடி கேட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், 7 முறை அதை சுற்றி வாங்க, நீங்கள் உங்கள் வாயை திறக்கவே கூடாதுட்டார். 7வது நாள் நீங்கள் சுற்றி வரும்போது ஆர்ப்பரிங்க. தேவன் கொடுத்த ஆலோசனை தான். எரிகோவை ஈஸியாக சுதந்திரித்தாங்க. அப்போ ஆண்டருடைய ஆலோசனை வரும்போது பெருக்கம் வருது. யாக்கோப்பு ஆண்டருடைய ஆலோசனையின்படி செய்தான். அவனுடைய மந்தை பெருக ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. அப்போ இங்கே கர்த்தர் சோதரர், இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை எப்படி ஜெயிக்கிறது, எரிகோவை எப்படி கடங்கிறது, எரிகோவை எப்படி சுதந்திரிக்கிறது, ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தாரு. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், 7 நாள் சுற்றி வா, 7வது நாள் சத்தமாக ஆர்ப்பரிங்க. ஆமேன். அலங்கம் என்ன செய்யும், இடிந்து விடும். உங்கள் வாழ்க்கையில் சில அலங்கங்கள் இருக்கும். ஆமேன், அல்லேலூயா. அதெல்லாம் தகர்க்கப்படணும் அப்படின்னா தேவன்கிட்ட கேளுங்க, தேவன்கிட்ட கேட்கணும், தேவருடைய ஆலோசனை கேளுங்க. நாங்கள் என்ன செய்யணும், இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியரோடு யுத்தம் பண்ண போகும் பொழுது, ஆண்டவரே மீதியானியரோடு நாங்கள் யுத்தம் பண்ண போகணும், யார் முந்தி முதல்ல போகணும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிங்க. நியாயாதிபதி கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், இப்போ இவங்க ஆண்டவரோட ஆலோசனை கேட்டதுனால தான் ஆண்டவர் சொல்றாரு, யார் எழுந்து முதல்ல போனோம் ஒரு யுத்தத்துக்கு, நம்மளாம் யாரை முன்னால் அனுப்புவோம், சோத்திரம், யாரை முன்னால் அனுப்புவோம், வீரர்கள், கம்பு எறிகிறவங்க, வாள் சுற்றுறவன், நல்ல சண்டை போடுறவன், பலசாலி, இப்படிப்பட்ட ஆளை தான் முன்னால் அனுப்புவோம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, யார் முதல்ல போகணும், இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறதா, சோத்திரம். ஆனால் அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, யார் முதல்ல போகணும். கிதியோன் யுத்தம் பண்ண போகும்போது, உன் கூட யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு நான் சூஸ் பண்ணுவேன்னாரு. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, 300 பேர் தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணுறாரு. உன் கூட யார் வரணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் நம்ம கூட யார் இருக்கணும், யார் வரணும், ஆண்டவர் சொல்லணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கிதியோன் நினைச்சிருந்தா நிறைய பேர் இல்லை, ஆண்டவர் இவ்வளோ பேரை கழிச்சா எப்படி அப்படின்னு கேட்கல. ஆண்டவர் சொன்னார், உன் கூட யார் வரணும், யாரை நீ கூட்டிட்டு போனோம் என்பதை ஆண்டவர் அவனுக்கு காட்டினார். கர்த்தருக்கு சோதரம். ஆண்டவர் சொல்ல, யூதா எழுந்து புறப்பட கடவன். யூதா முன்னால போட்டோம். யூதா என்றால் கர்த்தரை துதி என்ற அர்த்தம். அப்ப துதிக்கிறவர்கள் முன்னால போட்டோம் அப்படிங்கிறாரு. நிறைய நேரங்களில் ஆண்டவர் நிறைய யுத்தத்தை துதிக்கும் பொழுதே அவர்கள் சத்துருக்களை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. அப்ப துதிக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. ஆமென். அதனால தான் நல்ல கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதி என்ன செய்வார்கள், சொல்லி வருவார்கள். துதிக்கிறதுக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை இடங்களில் கர்த்தரை பாடி துதிக்கிற வேளையில சவுலுக்கு ஆரோக்கியம் வந்தது, சவுலுக்களாக சௌக்கியம் வந்தது. தாவீது பாடுகிறாரு, சவுலுக்கு சௌக்கியம் வருது. பவுலு சீலாவும் துதிக்கிறார்கள். சிறைச்சாலையில் என்னது, கட்டுகள் அறுக்கப்பட்டது. கர்த்தர் சோத்திரம். காவலில் இருந்து அநேகர் விடுவிக்கப்பட்டார்கள். அது அவங்க துதிக்கிற அவங்களுக்கு மாத்திரம் விடுதல் இல்லை, அந்த காவலில் இருந்த அநேகருக்கு என்ன செய்யுது, விடுதலை கிடைச்சது. அப்போ பாருங்க, துதிக்கு எவ்வளோ வல்லமை இருக்கு. நாமே அவர்கள் எரிகோவை ஜெயிக்கிற வேளையில துதித்தார்கள், எரிகோ இடிந்து விழுந்தது. எசேக்கியா ராஜா காலத்தில் அவன் யுத்தத்துக்கு போகிற வேளையில பாடகர்களை முன்னாக அனுப்பி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர்கள் பாடி துதிக்கிற வேளையில அங்கே சத்துருக்கள், எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. சில நேரம் ஆண்டவர் ஸ்தோத்திரங்களை மட்டும் செய்ய சொல்லுவார். நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம்பா, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு. ஆமென், அல்லேலூயா. சில நேரம் ஜெபிக்க சொல்லுவார், சில நேரம் கட்ட சொல்லுவார், சில நேரம் கட்டுகளை உட அப்படிம்பாரு, சில நேரம் ஒன்றுமே சொல்ல மாட்டார், நல்லா துதிச்சுக்கிட்டே இரு போதும் அப்படிம்பாரு. ஆமென். அப்போ தேவன் கொடுக்குற ஆலோசனை நம்ம கேட்கணும். ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை நம்ம கேட்டு செயல்படும் பொழுது யுத்தத்தில் ஜெயம் நம்முடையதாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆகவே ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், என் கண்ணை உன் கண்மேல் வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். ஆமென், அல்லேலூயா. வேதத்தில் நிறைய பேர் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேளாமல் நிறைய விஷயங்களை இழந்து போனது உண்டு. ஸ்தோத்திரம். ஆமென். தவறான ஆட்களுடைய ஆலோசனை கேட்டு விழுந்து போனவர்களும் உண்டு. ஆமென். அகித்தோப்பேல் என்கிற ஒரு மனுஷன் உண்டு. அந்த மனுஷன் ஆலோசனைக்காரனாக இருந்தான். ஆனால் அவன் ஆலோசனை தேவ ஆலோசனையை போல தான் முதல்ல இருந்தது. ஆனால் பின்னாட்களில் அப்சலோமுக்கு, தாவீதின் மகனாகி இருக்க அப்சலோமுக்கு தவறான ஒரு ஆலோசனை கொடுக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்சலோமு நிறைய மனிதர்கள், அவனுக்கு நல்ல மனிதர்கள் நல்ல ஆலோசனை கொடுத்தாங்க. ஆனால் அவன் அதெல்லாம் கேட்கல. அப்சலோம் ஆலோசனையை கேட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் வீழ்ந்து போனான் என்று சொல்லி வேதத்தில் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்போ நம்ம கவனிக்கணும், நமக்கு ஆலோசனை கொடுக்குற ஆள் யாரு? அவர்கள் ஆண்டவரோடு நல்ல ஒரு ஐக்கியம் உண்டா? இல்லாத பட்சத்தில் உங்கள் தேவ மனிதரிடத்துல, உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரரிடத்துல நீங்கள் ஆண்டோட ஆலோசனை கேட்டு நீங்கள் செயல்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இதுதான் அன்றைக்கி ஒரு அம்மா சொல்கிறாங்க. அவங்க ஊழியக்காரர் சொன்னாராம், தம்பி உனக்கு இங்கேயே கர்த்தர் வேலையை கொடுத்துருக்கிறாரு, உனக்கு இங்கேயே 1.5 லட்ச ரூபா சம்பளம் வருது, நீ எதுக்கு வெளிநாடு போகிற? அது போகிறது தேவ சித்தலன்னு சொன்னார். உடனே வீட்டுக்கு வந்து அந்த தம்பி சொல்லியிருப்பானல்க்கா அம்மாட்ட, பாஸ்ட்டுக்கு ஒரே பொறாமை. எப்படி பாஸ்ட்டுக்கு ஏன்ட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா ஐயா, அந்த பாஸ்ட்டுக்கு பொறாமை, அவர் பிள்ளைகள் பாரின்னு போகலாமா, என் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? உனக்கு கர்த்தர் அவர் நேசித்து ஜெபம் பண்ணி தான் சொல்கிறார். அவர் அப்படி சொல்லக்கூடிய ஆள் கிடையாது அந்த ஊழியக்கார். அவருக்கு இவர் பாரின்னு போகிறதுனால என்னது? யோசித்து பாருங்கள். அவர் இந்த விசுவாசி பாரின்னு போகிறதுனால என்ன ஆகுது? அவர் சொல்கிறார், தம்பி உனக்கு நீ இங்கே இருக்கிற, உன் அண்ணன் ஃபாரினில் இருக்கான், நீ இங்கே இருக்க, உனக்கு உங்கள் அம்மா மட்டும்தான் தனியாக இருக்காங்க, அப்பா கிடையாது, உனக்கு இங்கேயே 1.5 லட்ச ரூபா சம்பளம் வருது, இன்னும் அடுத்த வருஷம் ஆனால் 2 லட்ச ரூபா போகுது சம்பளம், உனக்கு வீடு இருக்குது, கார் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, நீ எதுக்கு போகணும் அப்படிங்கிறது சொல்ல. அவர் சொன்னார், தேவ சித்தம் போல் தெரியல பிரதர், யோசித்துக்கோங்க, அப்படி தான் சொல்லியிருக்காரு. சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, பாஸ்ட்டுக்கு எவ்வளோ பொறாமன்னு பாருங்கள், அவர் பிள்ளைகள்லாம் அங்கே போதான், அவர் பிள்ளைகள் போகுதுன்னா அவர் அப்போ உங்கள் பிள்ளைகள் பிடிக்காமையா சொல்கிறாரு? தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சோத்திரம். பாஸ்டர் ஏன் நமக்கு மட்டும் இப்படி சொல்கிறாரு அப்படி சிலர் நினைக்கிறது உண்டு. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், நல்லது சொன்னாலும் என்னது, நலமானதையும் பேசாமல் இப்போ இருக்க வேண்டியிருக்கு. சோத்திரம். பாருங்கள், அவங்களுக்கு தப்பாக தெரியுது அவங்க கொடுக்குற ஆலோசனை. இப்போ அவன் ஆண்டருடைய ஆலோசனை கேட்காம அவன் ஃபாரின் போயாச்சு ஆள். சோத்திரம். கஷ்டப்படுறாரு. இங்கே 1.5 லட்ச ரூபா சம்பளம் பகுதி நேரம் தான், 8 மணி நேரமே 7 மணி நேரம் சம்பளம் தான் ஒரு நாளைக்கு. ஈஸியாக நல்ல சௌகரியமாக இருந்து சாயங்கால நேரம் ஐயா கார் எடுத்த நேரம் ரவுண்ட் அடிப்பார். அங்கே போனால் என்னது, பகுதி நேரமாக வேலை பார்த்து பகுதி நேரமாக அங்கே அவராகவே சமைச்சு அவராகவே தான் சாப்பிடணும். கஷ்டப்படுறாரு. அப்போ ஆண்டுடைய ஆலோசனை இல்லாமல் போகக்கூடாது. பாருங்கள், லோத்து அவனுக்கும் ஆபிரகாம் மந்த மேய்ப்பிற்கும் வாக்குவாதம், சண்டை வந்துட்டு இப்போ 2 பேரும் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஆபிரகாம் பாருங்க, வயது முதிர்ந்தவர், தேவனுடைய மனுஷர், தீர்க்கதரிசி, ஆண்டவர் அவனோடு பேசுறாரு. லோத்துக்கு இது நல்லா தெரியும். இப்போ 2 பேரும் பிரிய போறாங்க. அவர் சொல்லுகிறார், ஆபிரகாம், லோத்துவே உன் மந்தை மேய்ப்பிற்கு என் மந்தை மேய்ப்பிற்கும் வாக்குவாதம் வந்துட்டு, நமக்குள்ள சண்டை வேண்டாம், நம்ம சகோதரர்களாக இருக்கிறோம், நம்ம பிரிஞ்சு போனோம். நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், இல்லை நீ இடதுபுறம் போனா. இப்போ ஆபிரகாம் தெரிந்து கொள்ளுதலை லோத்துவிடத்தில் விட்டு விடுகிறார். லோத்து என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? ஆபிரகாமிடத்திலே கேட்டிருக்கணும், ஐயா நீங்க தேவனுடைய மனுஷர், நீங்க கர்த்தருடைய தீர்க்கதரிசி, ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு, நீங்க தேவ குரலை கேட்கிற தேவ மனுஷர், நான் எந்த பகுதிக்கு போனோம் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்டிருக்கணும். ஆனால் லோத்து என்ன செய்தார்? அவர் தெரிந்து கொள்ளுதலை அவர் கையில் எடுத்து அவர் சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்த உடனே சோதோம் குமரா பட்டணத்தை பார்த்த உடனே அது செழிப்பாக இருக்கு. ஆமென், அல்லேலூயா. அவர் முதல்ல அதை பார்க்கும்போது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் ஏதோனை போலவும் அது நல்ல செழிப்பாக இருந்தது. என்ன செஞ்சார் லோத்து? அவர் புறப்பட்டு போய் அங்கே குடியிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச காலம்தான் நல்லா இருந்துச்சு. கொஞ்ச காலம்தான் சோதோம் குமரா பட்டணம் இருந்தது. அதுக்கப்புறம் அக்கினிக்கு இரையாகப்பட்டு எல்லாமே இழந்து போனார் லோத்து. ஆமென். குடும்பத்தை இழந்துட்டார், மனைவி இழந்துட்டார், சொத்தை இழந்தார், ஆஸ்தி இழந்தார், எல்லாம் இழந்து மலையில் போய் வாசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை பாருங்க. அப்போ ஆலோசனை கேட்கணும், எங்கே போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்டிருந்தா, அந்த ஆலோசனையை கேட்டிருந்தால் அவர் வாழ்க்கையில் ஜெயம் கிடைத்திருக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்ம ஆலோசனை நம்ம கேட்கறவங்களா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தருகிற ஆண்டவர். அல்லேலூயா. பேதுரு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டார். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு
காலையிலே வலைகளை அலசி கொண்டிருந்தார். ஆண்டவர் கேட்கிறார், பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கிறதா அப்படி கேட்கிறாரு. அப்பொழுது அவர்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்று என்ன செய்யல, அகப்படலை. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர்கள் படகை ஆழத்தில் கொண்டு போ, அது ஒரு ஆலோசனை. ரெண்டாவது சொல்றாரு, வலதுபுறமாக வலையை போடு, அது ஒரு ஆலோசனை. ஆமென், அல்லேலூயா. பகல்ல எப்படிங்க மீன் அகப்படும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, ஆழத்தில் கொண்டு போ, வலதுபுறமாய் வலையை போடு. எதுக்கு அந்த வார்த்தையை சொல்லணும்? எங்கனாலும் வலையை போடலாம்ல. ஆண்டவர் வலதுபுறமாய் வலையை போடு. ஏன் அந்த வலதுங்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லணும்? அதாங்க தேவ ஆலோசனை. ஆண்டவர் சொல்வார், நீ இந்த சைடு போ, இப்படி செய், இப்படி பண்ணு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருக்கு ஆலோசனை கொடுத்தார். பேதுரு இந்த ஆலோசனையின்படி வலையை போட்ட பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பேதுருலாம் மீன் பிடிக்கிறதுல நல்ல ஒரு அனுபவசாலி, நல்ல திறமையா. எத்தனையோ ஆண்டுகளாக அவர் கடல்லே இருந்து மீன் பிடிச்ச ஆள் தான். ஆனால் பாருங்க, அவர் கூட அன்னைக்கு ஆச்சரியப்பட்டு வியக்கத்தக்க அளவில் ஆண்டவர் வலைகள் கிளியத்தக்க மீனை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் பாருங்க, எந்த இடத்துல அவன் தோற்று போனானோ, எந்த இடத்துல வெறுமையாக்கப்பட்டானோ, எந்த இடத்துல ஒன்றும் அகப்படாமல் போனதோ, அதே இடத்துல பேதுரு மறுபடியும் உயர்த்தப்படுகிறான். எப்பொழுது? தேவ ஆலோசனையின்படி செய்யும் பொழுது. ஆமென், அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அங்கே பவுல் என்கிற ஒரு மனிதனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரோமாபுரிக்கு அவர்கள் கைது செய்து அவர்கள் கொண்டு போகிறார்கள். கொண்டு போகிற வழியில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, இந்த பிரயாணம் நமக்கு ஏற்றதல்ல, இந்த பிரயாணம் நமக்கு மோசத்தை விளைவிக்கும், ஆகவே நம்ம இந்த பிரயாணத்தை என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த பவுல் என்ன செய்கிறார் என்றால் அவர்களை தடை பண்ணுகிறார். இவங்க யாருமே பவுலுடைய ஆலோசனை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் ஆலோசனை சொன்னாலும் பவுலுடைய ஆலோசனை கேளாமல் அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, 100க்கு அதிபதியுடைய ஆலோசனை கேட்டாங்க. வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் 10, 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க. மனுஷரே, சொல்லி இப்போ பவுல் எச்சரிக்கிறாரு, நான் சொல்றேன், நீங்க போகாதீங்க, இந்த பிரயாணம் நமக்கு ஏற்றதல்ல, இது நமக்கு வருத்தத்தையும் சேதமும் உண்டாக்கும் என்று சொல்லி அவன் எச்சரித்தான். இப்ப பவுல் பேச்சை யாரும் கேட்கல. இப்ப 100க்கு அதிபதி என்ன சொல்லுகிறாரு, பவுலுக்கு என்னையா தெரியும் கடலை பத்தி? அந்த கப்பல் கேப்டனுக்கு தான் தெரியும் எந்த இடத்துல சுழற்சி இருக்குது, எந்த இடத்துல பனிப்பாறை இருக்கிறது, எப்போ எங்க புயல் வரும், எப்போ புயல் வீசும், எல்லாம் யாருக்கு தெரியும்? கப்பல் கேப்டனுக்கு தான் தெரியும் சொல்லி 100க்கு அதிபதி பவுல் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிறோம், மாலுமி சொன்னதை அதிகமாய் நம்பினான். பவுல் ஆலோசனை கேட்கல, 100க்கு அதிபதி என்ன செய்யறார், கேப்டனுடைய ஆலோசனை கேட்கிட்டு மாத்திரமில்ல, அந்த கப்பல் இருந்து அநேகர் ஆலோசனை சொன்னார்கள், ஆனால் அந்த கப்பலில் ஒரு தேவனுடைய மனிதர் இருக்கிறார். தேவனுடைய மனுஷர் வந்து சொல்லுகிறாரு, இந்த பிரயாணம் நமக்கு ஏற்றதல்ல, இது நமக்கு வருத்தத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தும். ஆனால் மற்றவங்களாம் அவன் ஆலோசனையை அலட்சியம் பண்ணினார்கள். 276 பேர் அந்த கப்பலில் இருக்கிறவங்க அநேகர் ஆலோசனை சொல்லுவாங்க, இல்லையா இப்போ எல்லாம் என்ன செய்யுது, அமைதியாக தான் இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது மழைக்காலத்துக்கு தங்குதவன் இல்லாதனால இப்போ காற்று மெதுவாக தான் இருக்குது, அதனால் நம்ம பிரயாணத்தை தொடங்கிடலான்னு சொல்லி அவர்கள் பிரயாணத்தை தொடங்கினார்கள். இல்லை, அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் சமூகமாக நல்லா இருக்கிறது போல தெரிஞ்சிச்சு. அவர்கள் ஆலோசனை கேளாமல் பிரயாணப்பட ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மனுஷனுடைய ஆலோசனையை அவர்கள் மீறினார்கள். அவருக்கு வெளிப்பாடு இருந்தது, பவுலுக்கு நல்ல வெளிப்பாடு, ஆண்டவர் சொன்னார், அவர் ஆவியானவர் உணர்த்தினார், ஆனால் இவங்க யாரும் அதை கேட்கல. இவர்கள் பிரயாணப்பட ஆரம்பித்தார்கள். நடந்தது என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் என்ன கொஞ்ச நேரத்துக்குள்ளாக கடுங்காற்று மோதிட்டு 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டார்கள். பாருங்க, போக வேண்டிய இடத்துக்கு போக முடியல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்குள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடுங்காற்று மோதியது. பாருங்க, அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அலக்களிப்பு வருகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வெகு வருத்தத்தோடு படவை வசப்படுத்தினார்கள். வருத்தம் வருது. பவுல் சொன்னாரு, இது நமக்கு சேதம் மாத்திரமல்ல, நமக்கு மிகுந்த வருத்தம் உண்டாகும் சொன்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 17ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்க போகும்போது, சோரி மணலிலே விழுவோம் என்று பயந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா,
இப்போ பயத்தோடு அவர்கள் பிரயாணம் ஆரம்பிக்கிறது. பயப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெருங்காற்று மழையிலே நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தோம். பவுல் சொன்னது அப்படியே நடக்கு. வருத்தம் சேதம் நமக்கு உண்டாகும். நான் சொல்றதை கேளுங்க, ஒருத்தனும் கேட்க மாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அநேக நாளாய் சூரியனையாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல், வெளிச்சம் இல்லை, இருளு, மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கையற்று போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அநேக நாளாய் சூரியன் இல்லை, ஆலோசனை இல்லைன்னா இருள் தான். இருளில் வசமாக மாட்டிடுவோம். அன்னைக்கு லோத்து ஆபிரகாமிடத்தில் ஆலோசனை கேட்டிருந்தால் அந்த லாஸில், அந்த வருத்தத்தில், அந்த இழப்புகளில், அந்த இருளில் அவன் என்ன செய்ய முடியாது, சிக்கியிருக்க வாய்ப்பு இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், அதை தொடர்ந்து இன்னும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் கப்பல்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு பின்னணியும் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் எப்படி நடந்தது? தேவ மனுஷர் சொன்ன ஆலோசனை கேட்கலை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரு. நான் உன் கண் மேலே வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் நேரடியாக ஆலோசனை சொல்லலைன்னு சொல்லுறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருந்தால் கிடைக்கும். தேவ மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு ஆலோசனை வரும். ஆமென், ஹல்லேலூயா. தேவ மனிதர்கள் உங்களை நேசித்து, உங்களை மேலே கரிசனை வைத்து, உங்கள் மேலே அக்கறை வைத்து, உங்களுக்கு நலமானதையே கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் ஆலோசனை சொல்லுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எத்தனையோ அனுபவம் இருக்கலாம், திறமை இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், சாமர்த்தியங்கள் இருக்கலாம், ஆள்பலம் இருக்கலாம், பணபலம் இருக்கலாம். அன்றைக்கு அப்படி தான் 100க்கு அதிபதியும் அந்த அதே கப்பலுடைய எஜமானம் அப்படி தான் இருந்தது. ஆனால் பவுல் ஒரு சாதாரண தேவ மனுஷர் தான். அவருடைய ஆலோசனை கேட்கல, ஆனால் அவர் சொல்லப்பட்டபடியே நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லப்பட்டபடியே இவங்களுக்கு சேதம், வருத்தம், பயம், இருள், கலக்கம், அவங்க போன அந்த கப்பலுடைய பின்னணியும் அலைகளின் பலத்தினால் பெருங்காற்றினால் மோதி உடைக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தப்பி பிழைச்சோன்னு சொல்லி அன்னைக்கு அந்த பவுல் ஒரு ஆள் நிமித்தம்தான் அந்த கப்பலில் இருந்த 276 பேர் இருந்தோம் என்று 37ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் அவர்களை திடப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்குறவர். ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கலங்க, ஆவியானுடைய ஆலோசனை கேளுங்க. உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற தேவ மனிதர்கள், ஊழியக்காரர், பாஸ்டர் இடத்துல நீங்கள் ஆலோசனை கேட்பீர்களானால் ஆலோசனை கேட்கிறவர்களுக்கு சுகம் உண்டாகும், உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பவுல் வேதத்தில் தாவீது மாத்திரமல்ல, எத்தனையோ தேவ மனிதர்கள் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டார்கள். யாக்கோபு ஆலோசனை கேட்டார், மோசே தேவனுடைய ஆலோசனை கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலோசனை கேட்டாங்க. அவர்களை தேவன் பத்திரமாய் வழி நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஹல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழி எதுன்னு ஆண்டவர் காட்டுவார். ஒருவேளை வழி தெரியாமல் நீ திகைத்து கொண்டிருந்தா, என்ன செய்ய போகிறேன், இதுக்கு வழி தெரியலையே, இது என்ன பண்ண போகிறேன், எனக்கு வழி தெரியலையே அப்படி சொல்ல ஆண்டவர் கொடுப்பார் உனக்கு ஆலோசனை. இதை இப்படி செய், இதை எப்படி பண்ணு, இதை எப்படி பண்ணு. குடும்பத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம். இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன ஆண்டவரே, நான் என்ன பண்ண அந்த பிரச்சனை மாறும், என்ன பண்ணணும், நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய ஆலோசனை எனக்கு தேவைப்பா, உங்களுடைய ஆலோசனை எனக்கு தேவைன்னு கேளுங்க. பிசினஸ்ல நான் லாஸ் ஆகிட்டேன் ஆண்டவரே, தோற்று போன ஆண்டவரே, வெறுமையாக்கப்பட்டேன், என் படகு வெறுமையாகவே திரும்பி வந்திருக்குது. நான் பிரயாசப்பட்டு எனக்கு ஒன்றும் கிடைக்கல, பிரயாசப்பட்டு எல்லாத்தையும் நான் இழந்து போனதுதான் மிச்சம். ஆண்டவர் சொல்லுவார் மறுபடியும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு சொல்லுங்கப்பா, நான் உனக்கு போதித்து உனக்கு நான் ஆலோசனை சொல்ல வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நீ எந்த இடத்துல நடக்கணும், எப்படி நடக்கணும் என்பதை உனக்கு காட்டுவார். எந்த இடத்துல எப்படி நீ பேசணும்னு உனக்கு சொல்லுவார். எந்த இடத்துல நீ எப்படி செய்யணும்ங்கிறத உனக்கு சொல்லுவார். அவர் கண்கள் மேல் அவர் தம்முடைய கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். அவருடைய ஆலோசனை நித்திய காலமாய் நிலை நிற்கும். அவருடைய ஆலோசனை தொகை அதிகம். ஹல்லேலூயா. அவருடைய ஆலோசனை நமக்கு உண்டானால் நமக்கு ஜெயம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. நல்ல ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேளு. ஹல்லேலூயா.
அவர் ஆலோசனை கர்த்தர். தாவீது கேட்டது போல நீங்களும் கேளுங்க. ஆண்டவரே என்ன செய்யணும்? ஆண்டவர் யாக்கோபுக்கு ஆலோசனை கொடுத்தார், ஈசாக்குக்கு ஆலோசனை கொடுத்தார். இந்த தேசத்துல நீ வாசம் பண்ணு, நான் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அவருடைய ஆலோசனை கேட்கிறவர்களா இருந்தால் அது நமக்கு எத்தனை நல்லா. இன்னைக்கு குடும்பத்தின் சூழ்நிலையில் ஆண்டவரே என் குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தில் இருக்கு, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? என்ன பண்ண? என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களே ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? எனக்கு என் பணம் விரயமாய் போகுது, நான் என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? உங்களுடைய ஆலோசனை எனக்கு வேணும்ப்பா, உங்களுடைய வழிகாட்டுதல் எனக்கு வேணும்ப்பா, உங்களுடைய வழி நடத்துதல் எனக்கு வேணும்ப்பான்னு சொல்லி கேட்பீர்களானால் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அந்த ஆலோசனைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிற. அப்படின்னால நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? Thank you, Jesus. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.